ஏன்னா மனுஷன் காசு பணம்னா கடைசியில் செத்தா எதுவுமே மிஞ்சி போகிறது. அருணா கையில் கூட வெட்டி பிடிச்சா உள்ள போங்க. நம்ம இது கூட அடமான வச்சு திங்க போகிற மாதிரி. ஆனால் மனுஷன் எப்படி பாடுபடுறாங்க, ஏன் சொத்து ஓன் சொத்து எதுக்கு வச்சிருக்க பேர் கூட நமக்கு சொந்தம் இல்லை. அரியரேன், சொல்லாசு, உதயகுமார், கல்லாசு, பரமலிங்கா, இந்த பேர்லாம் எது வைக்க மூச்சு நிமிச்சு உனத்தை எப்போ தூப்பாங்க பேர் சொல்லி கேட்க மாட்டாங்க. பாடி எப்போ எடுப்பாங்கன்னு ஏதோ உருவம் அங்கே நாராயணா நாராயணா சத்தம் விட்டு கொடுக்கிறார். வருவது யார் என்று பார்த்து பிரவேசிக்கிறேன்.
இடத்திற்கும் இந்த தோட்டத்திற்கும் இங்கு வந்ததற்கும் தாங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. யாரையா நீ? எம்மிடத்தில் உனக்கு வேலை? யார் சொன்னார்? யார் சொன்னார்? எவர் சொன்னார்? இடம் என்னிடம். எப்படி உங்களுக்கு இடம் சொல்ல முடியும்? கூறுங்கள். போகலாம் போகலாம். நீர் வர காரணம் கூறும். நீர் கடுப்பாக பேசுகிறேன். செந்தமிழிலே செப்புமையா என்று சொல்ல செந்தமிழ் நாடனும் போது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் 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 அமழ்ந்து 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 என்று வரும். அப்படி பேசுகிறேன். இப்படி பேசினா தானியா சிரமம். ஏய் மண்டை கடவா பேசுற அடி மண்டையை உடந்துருவேன். என்ன பேசுற நீ? என்ன பேசுகிறேன்? என்ன கேட்டேன்? அங்க போகிறேன். சொன்னோம்னா அந்த வார்த்தை எங்க ஆளலாம் எங்க பிடிக்காதே பழக்கமையா நம்பிக்கல. எத்தனை வட்டம் யாரு சட்டம் என்னத்த வாய்ப்பு பூஜை தெரியாது பேசிக்காரங்க. போங்க ஏங்க உயிர் இருக்கிறீங்க. மைக்கு ரெண்டு மைக்கு வாயில தெரியுது. அப்ப போங்க அந்த மைக்கு போங்க. சும்மா விட்டு நான் பேசுவேன். ரெண்டு மைக்கு பேசுவேன். ஏன் இடம் உழைச்சுக்கோங்க. சரி, தாங்களுக்கும் இடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதோ தாங்களுக்கும் இடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதோ? சம்பந்தம் இல்லாம வருவாங்களா? என்ன காரணம்? நாங்கள் பைத்தியம். என்ன காரணம் கேட்டேன். என்பதை நாரதன். எனது பேர் நாரதன். சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, கலைப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராம்பா, நடன பிரியா ருத்ரா, போஜன பிரியா கும்பவரம் என்பது போல் கரகப்பிரிய நாமதையா என்னுடைய நாமோதயம். ஆமா இல்லையா? என்னோட பேரை கேளுங்க நீங்க முதல்ல. நீங்க யாரும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சரி, அது போல எனக்கு தம்பி தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கலாம். ஏழு ஐயா கேட்பேன்ல. ஏன் நான் இடத்துக்கு வந்திருக்கின்றேன். வரக்கூடாது. ஒரு ஆட்டத்தை போட்டா தானே அவங்க ஆடுவாங்க. ஆளே இல்லையா? நாங்கள் எத்தனை போட்டு ஆடுறோம். எல்லாம் வைக்க படுத்துட்டு நாங்கள் தனியாக லூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓட்டம் தான் கலைஞனுக்கு உற்சாகம். 4 பேர் முன்னாடி பார்த்தோம்னா நாங்கள் என்ன செய்வோம்? என்னமோ கடமைக்கு ஓட்டம் நாங்கள் வழி இல்லை. தெரியாமல் வந்துட்டோம் நாங்கள் நினச்சிட்டு போவோம். என்ன பண்ணுறோம்? இது நந்தி பிரம்மா. சரி, நந்தி பிரம்மா படைப்பு தொழிலுக்கு சொந்தக்கார. சந்தோஷம். 4 யோனி, 70 தோட்டம், 84 சிவகாசிகள். சரி, அடுத்த பொண்ணு உங்களிடத்தை ஏற்பது என்றால் என் தாய் கனிவாணி. அம்மா 64 கலைகளுக்கு சொந்தக்காரி. வெள்ளை கிளை உடுத்து, வெள்ளை புனிமுண்டு, வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார். அதிகாசனத்தில் அரசோடு எண்ணி சரியாசனம் வைத்ததாக சொன்னார். கல்வி கல்வி கலைவாணி பாத்தியார் நிர்மயா மகா விஷ்ணு. அம்மா படைப்பு தொழில் சொந்தக்காரங்க தெரியுமா? பிரம்மாவை தொப்புளிலே தாமரை மணலிலே தோற்றிக்கப்பட்டவையா எங்க அப்பா பிரம்மா. நான் பாத்திய மகா விஷ்ணு இருக்காரு. அவதார கதாரே அவதாரம் சொந்தக்காரர். 10 அவதாரம் வச்சம் குருவம் ராஜி மகவனம் நரசிங்கம் பரசுராம் கண்ணன் கல்வி அவதார கதாநாயகி. பாட்டியா தெரியுமா? பாட்டியா செல்வத்துக்கு அதிபதியா? செல்வத்துக்கு அதிபதியா? புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொறுமை, எழுவோர், உணர்ச்சி, அறிவு, அழகு, பொறுமை, இளமை, திரிவு, நோயின்மை
மகாலட்சுமி வாழ்நாள் 16 செல்வங்களுக்கு மதிப்பெண் யாருன்னா மகாலட்சுமி என் பாட்டி. உங்கெல்லாம் தேவலோக வாசிகள், நீங்க எல்லாம் மூலக வாசிகள் தானே. ஏன் இங்க வந்த சொல்லு. அது வந்தது யார் யாரு நீ எதுக்கியா வந்த? ஆமா வீட்டுல ஒரு கூட்டம் அரை முடியும். அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னா செய்ய முடியும். ஒருத்தரமே இல்லாம நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறது இருந்துச்சுல அப்படியே உட்கார்ந்து வந்தா தான் நாங்க தொழில் பண்ண முடியும். அவங்க வேலையை போய் படுத்துட்டா நாங்க என்ன செய்யறது? ஆள் இருந்தா தான் எங்களுக்கு உற்சாகம் தொழில் பண்ண வரேன். தனியா போய் நியூஸ் பேப்பர் பேசிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? நாடா நீங்க அந்த ஏரியால பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியும். எனக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா நீங்கள் உடனே என்ன செய்கிறீர்கள்? அடுத்து யார் காவலில் இருக்கின்றார்கள்? அடுத்த காவல் இந்த பகுதி வந்து அப்படி பகுதி அவங்க அந்த மாதிரி விஷயமா ஆடல் பாடல் குத்தாட்டமா பார்த்து பழகிட்டாங்க. நாடகம் பார்த்து பழகல, அதனால தெரியல அவங்களுக்கு. சரி ரைட்டு தலைவர், நம்ம நாள் முடிஞ்சு அதான் தெரியும். அடுத்தாற்போல் அவர்களை அழைத்து வாருங்கள். வீட்டுக்கு போய் ஒருத்தர கூட்டிட்டு கூட வந்து உட்கார சொல்றேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? தோழி அழைத்து வாருங்கள். நல்ல ஆசிரியர். சந்தோஷம். ஆமா சாமியார் வந்திருக்கார். என்ன மிக சக்தி வாய்ந்தவர், சித்துக்கள் எல்லாம் தெரிந்தவர். பெருசா போறா, பெருசா சிறுசா போறா. கீழே விடுற மேல விடுவார், மேல விடுற கீழே விடுவார். ரொம்ப நாளா நம்மள்ட்ட ஒண்ணு செய்ய. சாமி தெய்வமே, அங்க தெய்வமே. அவர் என்ன பிரம்மச்சாரியம்மா? சாமி காட்ட பக்கம் வந்திருக்கிறீங்க.
ஐயோ, இவ்வளவு வேகமா எந்திரிக்கிறாரு. விபூதி போடுறது நாங்கள் வைக்காதீங்க. நான் சொல்லும்படி வைக்காதீங்க. என்ன மூடுற மாதிரி மூடுறாரு, நான் விரலை விரிச்சு விட்டு பாக்குறாரு. அவிஷ்டு நாராயணா நாராயணா ஒரு சுவாமியாரிடத்திலே எப்படி இருக்கு யார் யாரு கும்கும் இருக்கா யாரு யாரு உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆளுங்க உங்களுக்கு என்ன முறை வேண்டும்? என் முண்டாட்டியா அதான் இருக்கட்டும், என்ன முறை வேண்டும் நீங்க கேட்டேன். முண்டாட்டி என்ன முறையா சரி இருக்கட்டும், அது கேட்கல. உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன். நம்ம